மக்காச்சோளத்தை வச்சு தான் ஒரு ரெசிபி செய்ய போகிறேன். ஒரு மக்காச்சோள தோசைங்க. அதுக்கு ஒரு காம்பினேஷனாக கார சட்னி செஞ்சுக்கலாங்க. அது வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இன்றைக்கி மக்காச்சோள தோசை தான் செய்யலான்ட்டு இருக்கிறேன். நான் வந்து மக்காச்சோளம் எடுத்துக்கிறேங்க. இது வந்து ஃப்ரெஷ்ஷான மக்காச்சோளம். நம்ம கடையில் வாங்குறது வந்து காய வச்சு வச்சுருப்பாங்க, அது இல்லை. இது வந்து நம்ம பச்சையை எடுத்துருக்கிறேன். நான் வேக வச்சு சாப்பிடுவோம் இல்லைங்களா, அதை எடுத்துருக்கிறேன். நம்ம அதில் செஞ்சுக்கலாம் இன்றைக்கி. அது வந்து நீங்கள் இப்படி எடுத்தீங்கன்னா வந்துடும் தனித்தனியாக. இப்படி எடுத்துக்கங்க. இப்படி எடுத்திங்கன்னா வந்துடும். பாருங்கள், மக்காச்சோளம் ஒரு கப் எடுத்துக்கிறேன். நம்ம அதை போட்டுக்கலாம். நம்ம அதே அளவுக்கு பச்சரிசி எடுத்துக்கலாங்க. அது ஒரு கப் எடுத்துக்கிறேன், போட்டுக்கலாங்க. அதே 1/4 கப் அளவுக்கு உளுந்து போட்டுக்குங்க. 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு போட்டுக்குங்க. 1 டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் போட்டுக்குங்க. நம்ம அதில் வந்து தண்ணி ஊற்றி வச்சிடலாம். நம்ம இதே மாதிரி முழுகிற அளவுக்கு தண்ணி ஊற்றி வச்சுருங்க. மக்காச்சோளம் அரிசியும் 2 ஊற வச்சுருந்தேன். 4 மணி நேரம் ஊறிடுச்சு. நான் 2-3 டைம் வாஷ் பண்ணிவிட்டு நான் எடுத்து வச்சுக்கிறேங்க. நம்ம வந்து இதை வந்து அரைச்சிக்கலாம். இது கூட வந்து நம்ம 1 ஸ்பூன் சீரகம், கொஞ்சம் கருவேப்பிலை போட்டுக்குங்க. இந்த 2ஐயும் போட்டு நான் மிக்சியோ அல்லது கிரைண்டர்லையோ அரைச்சிக்கலாங்க. நான் அரைச்சிட்டு வந்துட்டு காமிக்கிறேன் உங்களுக்கு. மாவு அரைச்சிட்டு வந்துட்டேன். இதுக்கு நம்ம உப்பு போட்டு கலக்கலாங்க. தேவையான அளவு உப்பு போட்டு கலக்கலாம். கலக்கி வச்சுக்கலாங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு இருக்கணும் மாவு. 8 மணி நேரம் ஆகட்டுங்க. நம்ம அதுக்கப்புறம் தோசை ஊற்றிக்கலாம். 8 மணி நேரம் ஆச்சு. எடுத்து பார்க்கலாம். பாருங்கள், மாவு இந்த அளவுக்கு புளிச்சிச்சு. இந்த அளவுக்கு பிடிச்சா தான் தோசை நல்லா வருங்க. வாங்க அப்படி கலக்கி விட்டு தோசை ஊற்றிக்கலாம். இதுக்கு வந்து ஒரு கார சட்னி செஞ்சுக்கலாங்க. அதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு 4 பெரிய வெங்காயம் எடுத்துருக்கேன், 2 தக்காளி எடுத்துருக்கிறதுங்க, 3 வரமிளகாய் எடுத்துருக்கேன், சின்ன துண்டு புளி, பெரிய பூண்டா 2 பல் பூண்டு எடுத்துருக்கிறேன். வாங்க மிக்சியில் போட்டு நம்ம அரைச்சிக்கலாம். பாருங்கள், உப்பு போட்டு நான் சட்னி அரைச்சிட்டு வந்துட்டேன். இது தாளிச்சிக்கலாங்க. 2-3 ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாங்க. பாருங்கள், எண்ணெய் காஞ்சிச்சு. கடுகு போட்டுக்கலாம். 2 சீரகம் போட்டுக்கலாங்க. 2 உளுந்து பருப்பு போட்டுக்கலாம். உளுந்து பருப்பு செவந்து வரட்டுங்க. 2 கருவேப்பிலை போட்டுக்கலாம். நம்ம அரைச்சிட்டு வந்து ஊற்றிக்கலாங்க. ஒரு 2 நிமிஷம் கொதிக்கிட்டுங்க. கார சட்னி ரெடி ஆயிடும். தோசை ஊற்றிக்கலாங்க. லைட்டாக எண்ணெய் விட்டுக்கலாம். வெந்துச்சுங்க, திருப்பி போட்டுக்கலாம். கொஞ்சம் வேக விடுங்க, அப்போ மொறுமொறுன்னு நல்லாயிருக்கும். எடுத்துக்கலாங்க. பாருங்கள், தோசை ரெடி ஆயிடுச்சு. தோசையுமே அதுக்கு ஒரு கார சட்னி செஞ்சுருக்கேன். இதே மாதிரி நீங்கள் செஞ்சு சாப்பிடுங்க. நீங்கள் இதே மாதிரி செஞ்சு சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். பிடிச்சினா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணி விடுங்க.